பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சிலாசிசம். இந்த சிலாசிசத்திலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் 3 வீடியோ போட்டிருக்கோம். மொதல் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி கன்க்ளூஷனில் வரக்கூடிய சம் ஆல், அதுக்கு நம்ம வென் டயக்ராம் எப்படி போடணும், அந்த கன்க்ளூஷன் சரியாக தப்பாக எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து 2வது டாப்பிக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனில் நோ வந்தது அப்படின்னா அந்த வென் டயக்ராம் எப்படி போடணும், அதில் நாம் என்னென்ன நம்ம எப்படி கன்க்ளூஷனை சரி பார்க்கணும், அதாவது பேஸ் டயக்ராம் எப்படி இருக்கணும், அதுலேருந்து பாசிபிள் டயக்ராம் எப்படி இருக்கணும், பேஸ் டயக்ராமில் கரெக்டாக இருந்து பாசிபிள் டயக்ராமில் தவறுதலாக இருந்தால் அப்போவுமே ரெண்டுமே என்னது தான், தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்தோம் இல்லைங்களா. ரெண்டுலேயுமே, அதாவது பேஸ் டயக்ராம்லையும் பாசிபிள் டயக்ராம்லையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நோ கன்க்ளூஷன் கரெக்டு அப்படின்னு சொன்னோம். அதே நேரத்தில் அந்த வென் டயக்ராம் ஒரே டயக்ராமில் இருந்தது, அதாவது எல்லா சர்க்கிளும் ஒன்றை ஒன்று ஒட்டியே இருந்தது அப்படின்னா அதில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த நோ கன்க்ளூஷனில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கன்க்ளூஷனுமே தவறு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுத்தோம். அதை தொடர்ந்து 3வது வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கன்க்ளூஷனில் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் வென் டயக்ராம் பேஸ் டயக்ராம் பார்த்தோம். அதை தொடர்ந்து பாசிபிள் டயக்ராம் பார்த்தோம். இதில் பேஸ் டயக்ராம்லேயோ இல்லை பாசிபிள் டயக்ராம்லேயோ ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலே கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷன் கரெக்டு அப்படின்னு பார்த்தோம். அது உங்களுக்கு 3rd லெசன் நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாசிபிலிட்டி கன்க்ளூஷனில் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, அதாவது அதுதான் டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு சிலாசிசத்தில் 4வது வீடியோவில் டாபிக் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பாசிபிலிட்டி, அந்த பாசிபிலிட்டியுடைய எக்ஸப்ஷனல் கேஸ், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நம்ம சம்முக்குள்ளே நேராக போய் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு பார்த்தா தான் இது புரியும். திடீரென 4வது டாப்பிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருக்கும், எதுன்னு தெரியாது. புரியுதுங்களா. ஸோ அந்த 3 டாப்பிக்கும் தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் இந்த 4வது டாப்பிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டன் அமைக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா. இப்போ நேரம் நம்ம என்ன செய்யலாம், கொஸ்டினுக்குள்ள போகலாம். இந்த நம்பர் 1 கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, அதை தொடர்ந்து ஒரு 3 கன்க்ளூஷன் கொடுத்துருக்கு. இதில் நம்ம டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது நாட் ஈக்குவல் டு பாசிபிலிட்டி, அதாவது போன லெசனில் நம்ம பார்த்த அந்த பாசிபிலிட்டினுடைய எக்ஸப்ஷனல் கேஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். முதல் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்கு, சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ். இது வழக்கம் போல் அனிமல்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், ட்ரீஸுங்கிற ஒரு வேரியபிள். இதில் சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. கொஞ்சம் அனிமல் ட்ரீன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை நான் அனிமல்னு எடுத்துக்கிறோம், இங்கே ட்ரீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பார்ட் தான் என்ன அப்படின்னா சம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீ அப்படிங்கிறது இருக்குது. ரைட். அதை தொடர்ந்து என்ன இருக்குது, ஆல் ட்ரீஸ் அண்ட் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆல் ட்ரீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு 2வது கொடுத்துருக்கு. ஆல் வந்தால் சொல்லியிருக்கேன், ஆளுக்கு அடுத்து உள்ள வேரியபிள் சின்ன வட்டமாக இருக்கணும், அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த 2வது வேரியபிள் பெரிய வட்டமாக இருக்கணும், அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே இந்த சின்ன வட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆல் ட்ரீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரீஸ்க்கு மேலே என்ன பண்ணோம், பேர்ட்ஸ் அப்படின்னு போட்டோம். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஓவர். ரைட்டுங்களா. பேர்ட்ஸ்குள்ளே தான் எல்லா ட்ரீயும் இருக்குது. ஓகே. 3வது ஸ்டேட்மெண்ட் என்ன, நோ பேர்ட் இஸ் டைகர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ எந்த பேர்டும் என்னவா இல்லை, டைகராக இல்லை. ஸோ இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா. டைகர், அதாவது நோ டைகர் இஸ், அதாவது நோ பேட் இஸ் டைகர் அப்படின்னு கொடுத்துருக்கு. 3வது ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டுட்டோம். ரைட். இப்போ நமக்கு இந்த வென் டயக்ராம் தெரிஞ்சிச்சு, இதுதான் பேசிக் டயக்ராம் சொல்லுவோம். இப்போ நம்ம கன்க்ளூஷனை செக் பண்ண போகிறோம். கன்க்ளூஷனில் இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கு, சம் டைகர் பீயிங் அனிமல் இஸ் பாசிபிள், அதாவது டைகரில் கொஞ்சம் அனிமலாக இருக்கலாம், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கணும், பேஸ் டயக்ராம் பார்க்கணும், அதுக்கப்புறம் பாசிபிள் டயக்ராம் பார்க்கணும். இந்த பேஸ் டயக்ராம்ங்கிறது இதுதான். இப்போ அனிமல் வட்டம் தனியாக இருக்குது, டைகர் வட்டம் தனியாக இருக்குது, ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ பேஸ் டயக்ராம் இல்லை, இது தப்பு. ஓகேங்களா. ஆனால் பாசிபிள் டயக்ராமில் என்ன இருக்கும், நம்ம இப்போ யோசித்து பாருங்கள். பாசிபிள் டயக்ராம்ங்கிறது நாம் யோசித்து போடுறது இல்லைங்களா. ஸோ இந்த பாசிபிள் டயக்ராம்ங்கிறது அப்படியே டயக்ராம் மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்தோம்னா, ரைட்டுங்களா, இங்கே கொண்டு வந்தோம்னா, டைகரில் கொண்டு வந்தோம்னா இப்போ என்ன சொல்ல முடியும், சம் டைகர் பீயிங் அனிமல் இஸ் பாசிபிள். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, பேடோட தான் டைகர் டச்சாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன இருக்குது, பேடோட டைகர் டச்சாக இல்லை, ஆனால் இது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் அங்கே சம் டைகர் பீயிங் அனிமல் இஸ் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு. அப்படின்னா இந்த கன்க்ளூஷன் நம்பர் 1 கரெக்டு. அதாவது என்ன சொல்லியிருக்கோம், பாசிபிலிட்டி வந்தாலே இதில் பேஸ் டயக்ராம்லையோ இல்லை பாசிபிள் டயக்ராமில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலே கொடுக்கப்பட்டுள்ள கன்க்ளூஷன் கரெக்டு. அப்போ இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் சரி. ரைட். 2வது கன்க்ளூஷன் என்னன்னு பாருங்கள். இதை நம்ம அழிச்சிக்கலாம். ரைட்டுங்களா. ஸோ இந்த சம் நான் அழிச்சிக்கிறேன். இப்போ 2வது கன்க்ளூஷன் நம்ம பார்க்குறோம்.
ஓகேங்களா. ரெண்டாவது கன்க்ளூஷனில் என்ன இருக்குது, ஆல் ட்ரீ பீயிங் பேர்ட்ஸ் இஸ் பாசிபிள், அதாவது எல்லா ட்ரீயும் பேர்ட்ஸாக இருக்கிறதுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த இதை கவனமாக கவனிங்க. ஆல் ட்ரீ பீயிங் பேர்ட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ட்ரீயும் பேர்ட்ஸ் தான். அவங்களே அங்கே நம்ம வென் டயக்ராம்லேயே பேஸ் டயக்ராம்லேயே எப்படி தான் இருக்குது, எல்லா பேர்டுக்குள்ளே தான், எல்லா ட்ரீயுமே எதுக்குள்ளே தான் இருக்குது, பேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே உள்ளதை கன்க்ளூஷனில் அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கன்க்ளூஷன் தப்பு. அதாவது டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா ட்ரீயும் பேர்டு தான் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். அதை தொடர்ந்து தான் நம்ம படம் போட்டிருக்கோம். ஸோ அதுவே அவங்க கொடுத்ததையே இது பாசிபிளா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அது தப்பு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா பேர்டுக்குள்ளே தான், அதாவது எல்லா ட்ரீயும் அந்த பேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திரும்பியும் கன்க்ளூஷனில் என்ன கேட்காங்க, ஆல் ட்ரீ பீயிங் பேர்ட் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் டெஃபினைட். அப்படி அவங்க ஏற்கனவே கொடுத்ததை திரும்ப கன்க்ளூஷனில் பாசிபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா அது தவறு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நம்ம தப்பு. அந்த கன்க்ளூஷன், ரெண்டாவது கன்க்ளூஷன் என்னது, தவறு அப்படிங்கிறது. இதுதான் அந்த பாசிபிலிட்டியோடைய எக்ஸெப்ஷன். புரிஞ்சுதுங்களா? ரைட். மூணாவது பாருங்கள், சம் பேர்ட்ஸ் ஆர் பீயிங் அனிமல் இஸ் பாசிபிலிட்டி. சில பேர்ட்ஸ், இதுவும் பாருங்கள், சம் பேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கு, சம் பேர்ட்ஸ் பீயிங் அனிமல் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏற்கனவே என்ன இருக்குது, கொஞ்சம் பறவைகள் இதில் இருக்குல்ல, கொஞ்சம் அனிமலும் கொஞ்சம் பறவைகளும் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதை ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறத மறுபடியும் பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுவும் என்ன தான், தவறு. அப்போ இதுவும் டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏற்கனவே இருக்குது, சம் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் இருக்குது. இப்போ அப்படி தான் முதல்ல கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு திரும்ப என்ன கேட்குறாங்க, இது பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு பேர் தான் டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த பாசிபிலிட்டிங்கிற வேர்டு இருந்து இப்படி டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கன்க்ளூஷன்லேயே அதுவே பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் தவறு அப்படின்னு போடணும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து கரெக்டு, கன்க்ளூஷன் நம்பர் 2 தவறு, கன்க்ளூஷன் 3 தவறு. புரிஞ்சுதுங்களா? இல்லைதான் இன்னொரு சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். ஓகேங்களா? ரைட். அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2ல் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து கன்க்ளூஷன் 6 கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. நம்ம சரியாக தவறான்னு கேட்கணும். ரைட்டுங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டை எப்பவும் வழக்கம் போல் என்ன செய்யணும், நம்ம வென் டயக்ராம் போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, சம் டேபிள் ஆர் சேர். ரைட்டு, சம் டேபிள் ஆர் சேர் போட்டாச்சு. இது டேபிள், இது சேரு. அப்போ இதில் கொஞ்சம் டேபிள் எங்கே இருக்குது, சேராக இருக்குது. ரைட். அடுத்தால ஆல் சேர் ஆர் போர்டு சொல்லியிருக்கேன். ஆல் முதல்ல ஆல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அது சின்ன வட்டமாக இருக்கணும் சேருங்கிறது. அது தொடர்ந்து பெரிய வட்டம் என்ன இருக்கணும், போர்டாக இருக்கணும். அப்போ போர்டு போட்டாச்சு. அதுக்கடுத்தால என்ன கொடுத்துருக்கு, ஆல் போர்டு ஆர் பென். ஸோ மறுபடியும் என்னது, ஆல் போர்டு ஆர் பென். ஸோ போர்டு சின்ன வட்டமாக இருக்கணும், பென்னு பெரிய வட்டமாக இருக்கணும், போட்டாச்சு. சம் பென் இஸ் மார்க்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சம் பென் ஆர் மார்க்கர், பென்ஸ் ஆர் மார்க்கர். ஸோ இங்கே என்ன இருக்குது, கொஞ்சம் பென் வந்து மார்க்கர் அப்படின்னு இருக்குது. ரைட்டு, போட்டாச்சு. அடுத்தால நோ பென்சில் இஸ் பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்னில் என்ன இருக்குது, நோ பென்சில் இஸ் பென். அப்போ பென்னுக்கும் பென்சிலுக்கும் தொடர்பு இல்லை. ரைட்டுங்களா? ஸோ தொடர்பு இல்லை. இது என்னது, பென்சில் போட்டுக்கிட்டேன். கிளியர் ஆச்சுங்களா? கிளியர், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு வென் டயக்ராம் ரெடி ஆகிடுச்சு. கன்க்ளூஷன் கரெக்டானு பார்க்கணும். கன்க்ளூஷன் கரெக்டானு சொன்னால் பாசிபிலிட்டியில் என்ன பண்ணியிருக்கேன், பேஸ் டயக்ராம் பார்க்கணும், ப்ளஸ் என்ன பார்க்கணும், பாசிபிலிட்டி டயக்ராம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன, சம் பென்சில் பீயிங் டேபிள் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பேஸ் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பென்சிலுக்கும் டேபிளுக்கும், டேபிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பென்சில் இங்கே இருக்குது, ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. ஸோ பேஸ் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது தப்பு. அப்போ நமக்கு பாசிபிள் டயக்ராமுக்கு போகணும். ஸோ பென்சில் வந்து பெண்ணோட தான் டச் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், பென்சில் அப்படிங்கிறது நம்ம போடலாம். ஸோ போடும்போது சம் பென்சில் என்னவா இருக்கும், டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம் டேபிள் பென்சிலாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ பாசிபிள் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது கரெக்டு. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலே அந்த கன்க்ளூஷன் கரெக்டு. அப்போ கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து கரெக்டு. ஓகேங்களா? ரைட். கன்க்ளூஷன் நம்பர் 2 பார்க்கலாங்களா? கன்க்ளூஷன் நம்பர் 2 என்ன, கன்க்ளூஷன் நம்பர் 2 என்னன்னு பாருங்கள், சம் மார்க்கர் இஸ் பீயிங் டேபிள். அதாவது கொஞ்சம் மார்க்கர் டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே வந்து மார்க்கருங்கிறது இங்கே இருக்குது. ஸோ பேஸ் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் டேபிள் இங்கே இருக்குது, மார்க்கர் இங்கே இருக்குது, ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் தப்பு. போட்டாச்சா? ரைட். இப்போ பாசிபிள் டயக்ராம் என்ன இருக்குது, இந்த மார்க்கரை இங்கே கொண்டு வர முடியுமா,
கொண்டு வர முடியும் இல்லைங்களா? ஸோ மார்க்கரை கட்டாயம் இங்கே என்ன செய்யலாம், கொண்டு வர முடியும். மார்க்கரை இப்படியும் போடலாம், என்ன இப்போ இதே மாதிரி இதுக்குள்ளே சேர்த்தும் போட்டுக்கலாம். நம்ம மார்க்கரை இங்கே கட்டாயம் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அங்கே என்ன பாசிபிலிட்டி டயக்ராம் பொறுத்த வரைக்கும் அது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது பாசிபிள் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. ஸோ அப்போ ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் என்னது கரெக்டு. அப்போது கன்க்ளூஷன் நம்பர் 2 இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா? தேர்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல் பென்சில் பீயிங் எ டேபிள், அதாவது எல்லா பென்சிலும் டேபிளாக இருக்கிறதுக்கு பாசிபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா பென்சிலும் டேபிளாக இருக்க பாசிபிளாக இருக்கா அப்படின்னா இந்த பென்சில் எங்கே இருக்கணும், டேபிளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா பென்சிலும் டேபிளுக்குள்ளே இருக்கான்னா பென்சில் கொண்டு எங்கே போடலாம், இதுக்குள்ளே போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா பெண்ணை டச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். பெண்ணை டச் பண்ணாமல் நம்ம அது போட்டுடலாமா? ஸோ அப்போ என்னது, ஆல் பென்சில் பீயிங் எ டேபிள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், நம்ம சொல்லிடலாம் எல்லா பென்சிலும் டேபிளுக்குள்ளே இருக்கான்னா போட்டுடலாம். ஸோ பேஸ் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை, தப்பு. ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. பென்சில் ஒரு பக்கத்தில் இருக்குது, டேபிள் ஒரு பக்கத்தில் இருக்குது. அதனால் பேஸ் டயக்ராமில் தப்புன்னு போட்டேன். பாசிபிள் டயக்ராமில் இந்த பென்சில் வந்து பெண்ணோடு தான் டச் இருக்கக்கூடாது. அதனால் இதுக்குள்ளே நம்ம போட்டோம்னா, பென்சிலில் போட்டோம்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே கரெக்டு. அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, கரெக்டு. ஓகேங்களா? ரைட். அப்போ நாலாவது என்னன்னு பாருங்கள், ஆல் சேர் பீயிங் பென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் சேர் பீயிங் பென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா சேரும் பெண்ணாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லா சேரும் பெண்ணாக இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேஸ் டயக்ராமில் என்ன இருக்குது, எல்லா சேரும் பெண்ணுங்கிறதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஏற்கனவே சொன்னதை திரும்ப கன்க்ளூஷனில் கொடுத்தா அது என்னது, தப்பு. அப்போ வந்து நாலாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அதான் எந்த எக்ஸப்ஷன். இது டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் சேர்ஸ் ஆர் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் போர்ட்ஸ் ஆர் பென் அப்படின்னா அந்த பெண்ணுக்குள்ளே தான் சேரும் இருக்குது. மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க, எல்லா சேரும் பெண்ணாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப அவங்க நம்ம மறுபடியும் கேட்டாங்கன்னா அதை கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடலாம், தப்பு அப்படின்னு போட்டுடலாம். இதைத்தான் நம்ம எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னது. அடுத்தால பாருங்கள், அஞ்சாவது கன்க்ளூஷன் என்னன்னா, சம் பென் பீயிங் டேபிள், அதாவது கொஞ்சம் பென் வந்து டேபிளாக இருக்கலாமா? ஆமாம், ஏற்கனவே பாருங்கள், கொஞ்சம் டேபிள் ஏற்கனவே பெண்ணுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன்லேயும் பாசிபிளாக கேட்காங்க. அப்போ அப்படி ரிப்பீட் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், தப்பு போட்டுடலாமா? இது எக்ஸப்ஷன். அதாவது இதுதான் டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் டேபிள் வந்து கொஞ்சம் பெண் வந்து ஏற்கனவே கொஞ்சம் டேபிளாக தான் இருக்குது, அதையும் மண்படி கன்க்ளூஷனில் பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல பாசிபிள் கேஸில் எக்ஸப்ஷன், அதனால் நம்ம தப்புன்னு போட்டுடலாம். ரைட்டுங்களா? அடுத்தது என்ன, ஆல் சேர் பீயிங் டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா சேரும் டேபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஸ் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேர் தான் டேபிள், கொஞ்சம் டேபிள் தான் சேர். அப்போ பேஸ் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ஆனால் பாசிபிள் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த சேர் எல்லாத்தையும் டேபிளுக்குள்ளே கொண்டு வரலாமா? கொண்டு வரலாம். அப்போ அது கரெக்ட். அப்போ ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் நம்ம கொடுக்கப்பட்ட கன்க்ளூஷன் என்னது, கரெக்டு. அப்போ ஆறாவது கன்க்ளூஷனும் கரெக்டு. புரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த டிஃபினைட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அந்த நாட் ஈக்குவல் டு பாசிபிலிட்டி அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ அது மூணாவது டாபிக் நல்லா தரவாக தெரிஞ்சால் தான் பாசிபிள், அந்த பாசிபிள் கேன் பி, அந்த கொஸ்டின் மார்க், இது தெளிவாக அந்த மூணாவது டாப்பிக்கில் புரிஞ்சால் தான் இந்த நாலாவது டாபிக் அந்த எக்ஸப்ஷன் புரியும். ரைட்டுங்களா? ஸோ நம்ம இந்த சிலாசிசம் பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு இருக்குது. அதாவது சம் நாட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சிலாசத்தில் எந்த சம்மை கொடுத்தாலும் இப்படிங்கிறதுக்குள்ள வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஸோ இதில் ஷார்ட்கட்டுங்கிறது எல்லா சம்முக்கும் பயனுள்ளதாக இருக்காது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு திருப்பி சொல்கிறது என்ன அப்படின்னா, சிலாசிலத்தில் தான் அதிகமான மதிப்பெண்கள் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. அதாவது 5 மார்க்குலேருந்து 8 மார்க் வரைக்கும் கேட்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் முதல் டாப்பிக்கில் இருந்து கடைசி டாபிக் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ரைட். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், அதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு அடுத்த டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். பாய்.